இன்று எமது வட பகுதியிலே பலவிதமான அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்த எமது சமூகம் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு புலத்தில் இருந்து பல உறவுகள் பின்னணியாக இருந்து எமது மாணவ செல்வங்களை முன்னணிக்கு கொண்டு போவதற்கு கசகரணம் போட்டு உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே லண்டனில் இருந்து ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்தினர் பல்கலைக்கழகத்துக்கு எமது வடக்கு பகுதியில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவ செல்வங்களுக்கு உரிய உதவி தொகைகளை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த உதவி தொகைகளுக்கு இங்கே அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களால் எல்லாம் அறியப்பட்டவர், தெரியப்பட்டவர், என்றென்றும் வடபால் மக்களது இதயத்திலே போஷிக்கப்பட்டவர் முன்னாள் அரசாங்க அதிபர் எமது மதிப்புக்குரிய வேதநாயகம் ஐயா அவர்களுடன் இங்கே இணைப்பாளராக இருந்து இந்த நிகழ்வை, இந்த உதவித்தொகை நிகழ்வை மாணவர்களுக்கு உடனுக்குடன் வழங்கி கொண்டிருக்கின்ற, பல நிகழ்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற, மனம் இருந்தால் பணம் இல்லை, பணம் இருந்தால் மனமில்லை என்பார்கள். இரண்டும் ஒருபட இறைவனால் படைக்கப்பட்ட ஐயா சுசீந்திரன் அவர்களுடன் இணைந்து பால்வகம் இணைப்பாளர் ரவீந்திரன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அதை பற்றியே இங்கே மாணவர்களால் இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டது தான் இந்த இப்போதைய அந்த டிஸ்கஸ் கலந்துரையாடல். இந்த எமது இந்த பகுதியில் இருந்து, அந்த புலம்பெயர் நாட்டிலிருந்து இந்த உதவித்தொகையை வழங்கி கொண்டிருக்கின்ற எமது வடபகுதி மீண்டும் நிமிர வேண்டும். சேர்பன் ராமநாதன் காலத்தில் எப்படி தமிழினம் தலை நிமிர்ந்திருந்ததோ, எப்படி வேறு இனம் அந்த சேர்பன் ராமநாதனுக்கு பொன்னாடை போத்தி கௌரவித்தார்களோ, எப்படி அவருக்கு அந்த தரையிலே தங்க பாவாடை வழங்கி அவரை அணிவகுத்தார்களோ, மரியாதை கொடுத்தார்களோ, மீண்டும் அந்த காலம் எப்பொழுது வரும் என்பதற்காக பல உன்னதமான தலைவர்கள் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை மனதில் இருத்தி இந்த மாணவ செல்வங்களுக்கு அந்த உதவித்தொகை நல்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்தால் 2022ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த புலமைப் பரிசில் பணத்தொகை கடந்த 6 மாதங்களாக கோயில் நிர்வாகத்தினரால் நிறுத்தி வைக்கப்பட்டதால் அந்த மாணவர்கள் இங்கே ஒன்று திரண்டு அது சம்பந்தப்பட்ட கலந்துரையாடலில் இங்கே சங்கமித்திருக்கின்றார்கள். ஜால்விசன் இந்து மன்றம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த யாழ்ப்பாணத்திலே இப்பொழுது எத்தனையோ புலம்பெயர் நிறுவனர்கள் இருந்தாலும் இருக்கின்றார்கள், செய்கின்றார்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஜால்விசன் நிறுவனத்தினர் பல இளம் தலைமுறை பாடசாலை மாணவர்களுக்கு 64 கலைகளையும் கற்க சிறப்பாக வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஜால்விசன் இந்து மன்றம் 2013ஆம் ஆண்டு இந்து சமய கலாச்சார அமைச்சரால் பதிவு செய்யப்பட்டு அன்று தொடக்கம் பல சேவைகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றது. லண்டன் ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் வேண்டுகோளுக்கு இணங்க, அந்த நிறுவனத்தினரின் வேண்டுகோளுக்கு இணங்க 2019 டிசம்பர் இலங்கை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஒழுங்கிணைப்பாளராக இவர்கள் இயங்கி வருகின்றார்கள். ஏப்ரல் 2024 பிறகு அந்த ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்தின் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிஸ் நிறைவேற்று குழுவினரில் மாற்றங்கள் ஏற்பட்டதால் புதிய கமிட்டி ஒருவிதமான அறிவிப்பும் எமக்கு இங்கே கிடைக்காததால் பங்கு பெற்றிய மாணவர்களுக்கும் அவர்களை ஸ்பான்சர் செய்து மாதாந்தம் கோயில் கணக்கில் பணம் போடுபவர்களுக்கும் தெரியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. தர்ம சங்கடத்துக்கு இட்டுச் சென்றது. இந்த உதவித்தொகை, இந்த ஒரு நல்ல ஒரு சேவை இடையிலே தடைப்பட்ட நிலைமை சம்பந்தப்பட்டதாகவே இந்த கலந்துரையாடல் இங்கே அமைகின்றது. அவர்களின் திடீர் முடிவினால் எம்மால் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த மாதாந்த தொகை கொடுக்க முடியாமல் போனமையால் குரூப் மெயில் மூலம் அறிவித்தல் கொடுத்திருந்தோம். உண்மையிலே இந்த இணைப்பாளராக இருக்கின்ற ஐயா சுசீந்திரன் அவர்களுக்கு இங்கே இருக்கின்ற மாணவர்கள் தொலைபேசி ஊடாகவும் ஜிமெயில் ஊடாகவும் எத்தனையோ தடவை அறிவிப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு உரிய உதவித்தொகை இங்கே வழங்கப்படவில்லை என்று. உண்மையிலே இவர்கள் எல்லாம் எங்கள் சொத்துக்கள், இவர்கள் எல்லாம் எங்கள் வித்துக்கள். இவர்கள் வளர்ந்தால்தான் எமது வடபுலம் மீள வளரும். அதன் பிறகு பலவிதமான நெருக்கடிகளை
கொடுத்ததால் அவர்களும் எங்களிடம் பலவிதமான ஆவணங்களை கேட்டதால் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை எவ்விதமான முடிவும் அந்த புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அந்த எக்ஸிக்யூட்டிவ் நிறைவேற்று குழுவினரால் எந்தவிதமான பதிலும் இங்கே தரப்படவில்லை. இந்த நிலைமையில் எமது அங்கிள் சுசீந்திரன் அவர்கள் அந்த ஜால்விசன் அவர்களிடம் இங்கே வந்து ஜால்விசன் நிறுவனத்தின் பணியினை இங்கே செய்வதற்காக வருவார்கள். இப்பொழுது செல்ல இருந்த வேளையிலே இந்த நிகழ்விற்காக இந்த மாணவர்களுக்கு தங்களாலும் ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த நிகழ்வு அவர்களால் மட்டுமல்ல, இதற்கு அனுசரணையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லாராலும் அன்பாக பார்க்கப்படுகின்ற எங்கள் முன்னாள் அரசாங்க அதிபர் மற்றும் ரவீந்திரன் ஐயா அவர்களும் இதனை இடையில் விடக்கூடாது. மாணவர்களுக்காக இந்த வழங்கப்படுகின்ற இந்த சொற்ப தொகையை வழங்குவதில் நாம் தொடர்ந்து ஒரு கோசேஷனாக தொடர்ந்து ஒரு நிகழ்வாக செய்வோம் என்ற அடிப்படையிலே இருக்கின்றார்கள். இந்நிலையை தனித்தனி விளங்கப்படுத்துவது கடினம் என்பதனால் நாம் இங்கே ஒன்றாக கூடியுள்ளோம். மாணவர்கள் தமது நிலைமையை இங்கே குறிப்பிடுவார்கள். இந்த உதவி திட்டத்துக்கு ஆரம்ப கர்த்தாவாக இருந்த இளைப்பாறிய எமது என்று சொல்ல முடியாத எல்லோரும் திரு வேதநாயகம் ஐயா, அத்துடன் அவர்களுக்கு உதவியாக இருந்து அதே பணியை செய்து வரும் மாகாண ஒருங்கிணைப்பாளர் பால்வகம் இணைப்பாளர் திரு மனோகரன் ஐயா அவர்களும் இன்று உங்கள் முன் அமர்ந்த வண்ணம் உள்ளார்கள். இப்புலமில் பரிசில் பரீட்சை எப்படி ஆரம்பித்தார்கள் என்பதையும் கடைசி 3.5 வருடங்களாக ஜால் விசனில் இப்புலமை பரிசில் எப்படி இயங்கியது என்றும் இப்போது நிறுத்தப்பட்டபடியால் வரும் தாக்கங்கள் பற்றியும் தனித்தனியாக இங்கே அவர்கள் உங்களுடன் கலந்துரையாடுவார்கள். இன்று எம்முடன் அமர்ந்திருக்கும் திரு ரவீந்திரன் பொறுப்பாளர் வாழ்வகம் மருதனார் மடம் அவர்களால் உருவாக்கப்பட்ட கூடிய புள்ளியை பெற்று முதன்முறையாக பிரித்தானியா யூனிவர்சிட்டி கேம்பஸுக்கு ஒரு மாணவி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த மாணவி மனோகரனால் தெரிவு செய்யப்பட்டு ஜால் விசனால் எல்லா விதமான படிவங்களும் போமலும் பார்க்கப்பட்ட அந்த மாணவிக்கான ஸ்பான்சர் தெரிவு செய்து எல்லா விதமான ஆயத்தங்களையும் செய்து முதன்முறையாக மே 2024 கொடுப்பனவு செய்ய ஒழுங்குபடுத்தியுள்ளார்கள். ஆனால் மே மாதம் கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதால் மே மாதத்திலிருந்து அந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதனால் எதுவிதமான கொடுப்பனவுகளும் கொடுக்கப்படவில்லை. வெயிட்டிங் லிஸ்டில் அவர் உள்ளார். மாணவிக்கான தேவையை பூர்த்தி செய்வது பற்றி ரவீந்திரன் ஐயா இங்கே விளங்கப்படுத்துவார். மற்றும் இப்பொழுது ஜால்விசன் தலைவர் திரு கந்தையா சுசீந்திரன் இந்த கனக துர்க்கையம்மன் ஆலயத்தினரால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நற்காரியத்துக்கு இங்கே சிறப்பாக பிரதிநிதியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர்கள் இப்பொழுது தமது நிலைப்பாட்டை பற்றி இப்பொழுது மாணவர்கள் மத்தியிலே உரையாற்ற அவர்களை நாம் அன்புக்கரம் கூப்பி அழைக்கின்றோம். இந்த பெயர் சுசீந்திரன், ஜால்விஷன் இந்து மன்றத்தின் தலைவராக தொடர்ந்து காலமாக நாங்கள் நடத்தி வருகிறோம். நான் இன்று உங்களை எல்லாரையும் சந்திக்க விரும்பிய ரீசன், எனக்கு பலவிதமான கோல்களும் இமெயில்களும் வந்து கொண்டிருந்தன. இப்போ லாஸ்ட் 6 மாதமாக ஒரே ஆக்கட்டிலிருந்தே 4-5 தரம் மாறி கேள்விகள் வந்துருந்தன. ஃபண்டுக்கு என்ன நடக்குதுண்டு அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் நேரடியாக கொடுப்போம்ன்றதுக்காண்டி தான் உங்களை எல்லாரையும் நேரடியாக வர சொன்னாங்க. 2019 டிசம்பரில் ஜால்விஷன் ஹிந்து ஆர்கனைசேஷனை கனகதுர்க்கை அம்மன் டெம்பிள் ட்ரஸ்டீஸும் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியும் ஜாயிண்ட்டாக கால் பண்ணி எங்களை நாமினேட் பண்ணவே கோஆர்டினேட்டராக ஜாழ்ப்பாணத்துக்கும் நோர்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் சேர்த்து கவர் பண்ணி செய்ய சொல்லி நாங்கள் நோர்த்தை அக்செப்ட் பண்ணி நாங்கள் ஈஸ்ட்டை வேறு யாக்கள் பொருட்படுத்தவே அப்படி இருந்து எங்களுக்கெல்லாம் பேமெண்ட்டும் போடுறேன்னு சொல்லி அரேஞ்ச்மெண்ட் இருந்தது. அதன்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கல 2020 ஜனவரியில் சரியாக 80-90 பிள்ளைகளோட ஸ்டார்ட் பண்ண கிராண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி ஈவன் கோவிட் டைமில் கொடுத்து எங்களோட சென்டருக்காக பலவிதமான மாணவர்களை ஆட் பண்ணி 250 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தொடர்ந்து கொடுத்துருந்த நாங்கள் இப்போ லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரியை முடித்து கம்ப்ளீட் பண்ணி அந்த லிஸ்ட்லேருந்து வெளியில் வந்துட்டோம். அப்போ இப்போ கிட்டத்தட்ட 231 ஸ்டூடெண்ட்ஸ் ஏப்ரலுக்கு பிறகு நிப்பாட்டப்பட்டிருக்குது. ஏன் நிப்பாட்டப்பட்ட ரீசன் துவங்கினதுலேருந்து ஃபஸ்ட் ஒரு 2 இயர்ஸுக்கும் இந்த கோயிலுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிஸ் எலெக்ஷன் வச்சு மாற்றுறது. ஃபார்ச்சுனேட்லி என்று சொல்லலாம், எங்களோட நன்மைக்காகவும் முதல் 2 வருஷம் இருந்த கமிட்டி தான் திருப்பியும் அந்தபடியாக ஒரு விதமான கேள்வியும் இல்லை, ஒரு விதமான குழப்பமும் இல்லாமல் போய்கொண்டிருந்தது. இப்போ கிட்டடியில் ஒரு எலெக்ஷன் ஏப்ரலில் நடந்த உடனே புது கமிட்டி வந்த உடனே அது
ஏன் நிப்பாட்டினார்கள் அவையின் ஈகோ இன்டர்னலி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிஸின் பிரச்சனையா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. வித்தவுட் எங்களுக்கு சொல்லாமல் உங்களுக்கு அறிவிக்காமல், அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஃபண்ட் தந்தோன்றிருக்கிற ஸ்பான்சர்ஸுக்கு கொடுத்து ஒரு விதமான அறிவிப்பும் இல்லாமல் அந்த ஃபண்ட் நிப்பாட்டப்பட்டிருக்கு. பேங்குக்கு வேறையே இல்லை. அப்போ எனக்கு எங்களோட பேங்க் எங்களோட நெடுகள் தொடர்பு இருக்கிறபடியாக திருநெல்வேலி பேங்க் மேனேஜர் 14th எங்களுக்கு கால் எடுத்தார். ஃபண்ட் வேறையில் என்ன செய்வோமாண்டு. அப்போ நாங்கள் உடனடியாக அந்த லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு எங்களோட ஃபண்டை போட்டு தான் உங்களோட ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணினாங்க. எல்லாம் ரிஜெக்ட் பண்ணினா எல்லாம் பவுன்ஸ் பண்ணிடுமெண்ட் ஒரு பவுன்ஸ் பண்ணினா திருப்பி ரீசெட் பண்ணுறது எல்லாத்தையும் கோஸ்ட். அதெல்லாம் கோயிலுக்கு போகக்கூடாதுன்ற எண்ணத்தில் உடனடியாக நாங்கள் எங்களோட ஃபண்டை கொடுத்து மேனேஜருக்கு சொன்னேன், உடனடியாக மீட் பண்ணுங்கள், அடுத்த முறை கிடையாது வில் ரிசால்வ் த இஷ்யூ ஆண்டு. நாங்கள் எதிர்பார்க்கையில் இவ்வளவு டைம் எடுக்குமாண்டு நாங்கள் லட்சம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் சேஞ்ச் பண்ணிக்கல, சில கிளாரிஃபிகேஷன் வேறு அதெல்லாம் செய்து கிளியர் பண்ணி கொடுத்தோம்டா எல்லாம் ஸ்ட்ரைட்டாக வந்துடுமென்ற நம்பிக்கையில் பலவிதமான ஆவணங்களை கேட்க நாங்களும் கேட்குற எல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தோம். முதல் சொன்னார்கள் குற்றம் தங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் ஒன்றும் ஒரிஜினல் இல்லையண்டு கோயிலில் இருக்க முடியாது. ஏனென்றால் கோவிட் டைமில் ஒருத்தரும் கோயிலுக்கு போயே இல்லாது, கோவில் பூட்டி இருந்தது. 1 இயரை எல்லாட்ட ஃபைலும் எங்களோட வீட்டு வாசலில் உணர்ந்து வச்சு 4 டேஸுக்கு பிறகு தான் நான் உள்ளுக்கு கொண்டு போடலாங்க. கொண்டு போய் அதுலேருந்து பார்த்து அப்புறம் நான் இங்கே உணர்ந்து என்ன முழு டாக்குமெண்ட்ஸும் இங்கே தான் தேவைப்பட்ட வழியாக அங்கே தேவைப்படலை. ஆனால் எலக்ட்ரானிக் காப்பி கோயிலில் இருந்தது, அதையாவே அக்செப்ட் பண்ணல. எலக்ட்ரானிக் காப்பி இருக்காது, ஒரிஜினல் வேணுமெண்டு. அப்புறம் ஒரிஜினல் இங்கேருந்து எடுத்து டிஹெச்எல்ல கொடுத்தனாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்க கொடுத்தோன்னு வந்து கடைசியாக அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் வந்து எலக்ட்ரானிக்கில் இங்கே கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி இதில் 1 டேயில் எலக்ட்ரானிக்காக கொடுத்தனாங்க. அது சரியில்லைன்னு சொல்ல அப்புறம் டிஹெச்எலுக்கால ஒரிஜினல் காப்பீஸ் எல்லாம் இங்கேருந்து அடுப்பிச்சு அதுவும் ப்ரொடியூஸ் பண்ணினாங்க. அப்போ அவை கேட்க ஒவ்வொன்றும் கொடுக்க ஒவ்வொரு மாதமும் போய்கொண்டிருந்தது. அதான் உண்மையாக நடந்தது. நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் அப்படியே விட்டுட்டுருக்கிறோம், நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணினாங்க அந்த ஃபண்டை கண்டினியூ பண்ணுவோமாண்டு. பிறகு ஒரு இஷ்யூவை கொண்டு வந்துச்சுன்னா ரிஜிஸ்ட்ராருக்காக செக் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஜெனியூன் உண்டு. அப்படி 114 ஜெஃப்னா ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை கொடுத்த உடனே எனக்கு கால் வர்றது. ஐ வாஸ் இன் இந்தியா அந்த டைமில். எங்களோட சேர்மன் ட்ரஸ்டீஸின் சேர்மன் கால் சொல்கிறார், சுசீந்திரன் உங்களோட லிஸ்ட்டில் பாருங்கோ 114 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை 28 பிள்ளைகள்லாம் படிக்குதெல்லாம்ன்றார். ஐ வாஸ் ஷாக். நான் சொன்னேன் அப்படி நடக்காதே டாக்டர், நான் வந்தோடனே சொல்லிட்டு பண்ணேன். இங்கே வந்தோடனே ஃபர்ஸ்ட் மீட்டிங் விசின்ற ஆஃபீஸில் அவள் ஜானகி வெல்ஃபேர் சொசைட்டி எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சேன். நான் ப்ரூவ் பண்ணியிருந்தான் 114 ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு செக் பண்ணி சொல்லுங்க எத்தனை பேர் ஜென்யூனாக படிக்கணும்ண்டு. இப்போ நேற்று தான் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. 112 ஸ்டூடெண்ட்ஸுன்ற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் மிஸ்ஸிங் எங்கள் லிஸ்ட்டில் வந்து சேரே இல்லை, அவங்க கண்டெக்ஸே இல்லை. அதை இன்னும் ரைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் க்ளீன், நாங்கள் 114 ஸ்டூடெண்ட்ஸுன்ற ரெக்கார்டும் கொடுத்துட்டோம். அப்போ கோயில் வந்து இப்போ ரிஜிஸ்ட்ராருக்கால ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாமென்று யோசிக்கணும். ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ராருக்காலையும் கொடுப்போம்னு சொல்லிக்கணும். ஆனால் எப்படி என்றாலும் உங்களுக்கு காசு வந்துட்டால் சரி என்றால் எங்களோட பாலிசி. இப்போ எங்களுக்காலாம் கட்டாயம் உங்களுக்கு காசு வேணும்னு இல்லை. நாங்கள் விளாடம் செய்த சர்வீஸ் 3.5 years முடியுது. இப்போ ஆல்மோஸ்ட் எங்கள் ஃபைனல் இயருக்கு வாரங்க ஒரு 1 year படிச்சிங்கள் இல்லை. ஆனால் தொடர்ந்து செரவுன்மெண்ட்டை தான் எங்களோட பாயிண்ட். விளாடம் இன்னும் இதுக்கு சப்போர்ட்டாக எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியும் ட்ரஸ்டீஸும் சப்போர்ட் பண்ணினோம். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை ஆக்ஷனில் கொண்டு வரது 1-2 பேர் அவேண்ட கையில் தான் பவர் இருக்குது. அதால் இது வந்து அப்படியே போய்கொண்டு இருக்குது. இன்னும் முடிவில்லாமல் போய்கொண்டிருக்குது. அதிகமாக முடிவு வெகு சீக்கிரம் வரும். அதைத்தான் நான் வலிக்கிட முதல்ல. நான் இப்போ உண்மையாக 10th போக வேண்டினா எக்ஸ்டெண்ட் பண்ணி நின்றபடியாக உங்களால் மீட் பண்ணி நேரடியாக உங்களுக்கு விளங்க கொடுத்துட்டு போவோம்ண்டு. அவை இனி வந்து டினை பண்ணிடலாம். நீங்கள் படிக்கிறீங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ கட்டாயம் அந்த அவேண்ட டெம்பிளுக்கு வர ஃபண்ட் வந்து வெளியாக்கள் கொடுக்கணும். அந்த ஃபண்ட் வந்து அப்படியே இருக்குது டெம்பிள் அக்கௌண்ட்டில். அவள் கட்டாயம் ரிலீஸ் பண்ணணும். எப்படி கொடுக்கத்தான் வேணும். எப்படி கொடுக்க போயிடும், எப்போ கொடுக்க போயிடுமென்று அவள் தான் டிசைட் பண்ணணும், நாங்கள் இல்லை. ஆனால் இப்போ உங்களோட சிச்சுவேஷனை அவையத்தான் நான் நேராக கூப்பிட்டுலாம். உங்களோட பிரச்சனை இருக்குன்னு கண்டா இந்த ஃபண்ட் இப்போ 6 மாதமாக விரையில் 5 மாதம் விரையிலேன்னு சொல்லி சரியான சீரியஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ரிக்வெஸ்ட்டை போட்டு ஜால் விஷனுக்கு ஒரு லெட்டர் ஒன்று முதல் கனவு கேமருக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி தாங்கோ. அதை கடைசியாக நான் ஒரு கொடுக்கலாம் கொண்டு கொடுத்து ட்ரை பண்ணி உங்களை அரியஸோட பே பண்ணுறதா எனக்கு சொன்னவே. இப்போ லாஸ்ட் மந்த் கைக்கு சொன்னவே எல்லாம் கிளியரான அரியஸோட பே பண்ண போகிறோம்ண்டு. நீங்கள் தான் லெட்டர்ஸ் தான் அவைக்கு நாங்கள் கொடுக்குறது ஒரு அத்தாட்சியாக இருக்கும்.
உங்களோட பிரச்சனைகள் இதனால உங்களுக்கு காசு வராதால உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றதை நாங்கள் பேப்பரும் தரோம் பெண்ணும் தரோம் உங்களோட பாடு எழுதி ஒரு லெட்டரும் தாங்க உங்களோட ஸ்ட்ராங் லெட்டர்ஸ் தான் இதை ஒர்க் பண்ண மட்டும் நான் நினைக்கிறேன். அதை மீறி கஷ்டப்படுற ஆக்கள் இருக்குமெண்டா எண்ட் ஆஃப் த மீட்டிங்கில் நான் சில ஸ்டேட்மெண்ட்டில் விடுறேன். இப்போ இல்லை மற்றாக்களும் கலைக்கிறதுக்கு இடம் கொடுக்குறேன். உங்களுக்கு இப்போ ஏதும் இதுக்குள்ள டவுட் இருக்குமெண்டா எல்லாரும் என்ன கேள்வி கேட்கலாம் நான் ஆன்சர் பண்ணலாம். ஏதும் டவுட் இருந்தால் கேளுங்க. இவ்வளோ நாள் நடந்ததில்லை ஏன் வேற இல்லை என்ன நடந்ததுன்னு கதை விளங்காதாக்கள் கேளுங்க. இதில் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் ஒழுங்காக காசு வந்ததோ யாருக்கும் விராவிட்டால் கையெழுத்துங்கோ. ஏன்னா இதெல்லாம் ரெக்கார்டிங்கில் போய் கொண்டிருக்குது. நாங்கள் அப்படியே இன்ஃபர்மேஷன் முழுதும் அவை கோயிலுக்கு அனுப்ப போகிறோம். அப்போ எனக்கு என்ன இதில் உண்மை தெரியணும் நாங்கள் செய்கிறது சரி என்றதை அவைக்கு ப்ரூவ் பண்ணணும். அப்போ எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் வர டிஸ்பியூட்டால் பழைய எக்ஸிக்யூட்டிவ் வர டிஸ்பியூட்டால் நாங்கள் விக்டிமாக போகலாம். நாங்கள் இடையில் அகப்பட்டுட்டோம். ஆனால் நாங்கள் அகப்பட்டதை நாங்கள் மெதுவாக தான் எடுக்கலாம் வழியே ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு வாரத்தையே நிப்பாட்ட இல்லாது கட்டாயம் உங்களுக்கு வந்தே சேரணும். ஏன்னா ஸ்பான்சர்ஸ்லேருந்து இப்போ எனக்கு அடிக்கடி கால் வந்துன்னு இருக்குது. உங்களுக்கு ஸ்பான்சர்ன ஆக்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா என்ன நடக்குதுங்கிட்ட பிள்ளைகளுக்குண்டு. அப்போ நாங்கள் சொல்கிறோம் நிப்பாட்டிக்கிறாங்களேண்டு. இப்போ அவங்க இப்போ சேரிட்டி கமிஷனுக்கு காகிதம் போட போகிறாங்க. வெளி சீக்கிரம் அது நடக்க போகுது. சேரிட்டி கமிஷனுக்கு கால் போட்டால் அவங்க கால் போட்டால் அவங்க நேரடியாக இன்வெஸ்டிகேஷன் போடுவாங்க கோயிலுக்கு. அப்படிக்கான இஷ்யூஸ் இருக்குது. சும்மா ஹோல்ட் பண்ணிடலாம். அது ஒரு ஃபண்டை இன்னொரு தேர்ட் பர்சன் உங்களுக்காண்டி பே பண்ண சொல்லி அங்கே ஒரு கோயிலுக்கு போட்டால் அவன் இங்கே அனுப்ப வேண்டிய டியூட்டி எந்த சோர்ஸில் அனுப்பினோம்னா அவன் டிசைட் பண்ணலாம். அவன் ஜால் விஷன் வேண்டாமட்டா ஓகே. ஈவன் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு 15ஆம் தேதி காசு வேறு இல்லைன்னா நான் முதல் லெட்டர் எழுதி போட்டேன்னா ரெசிக்னேஷன். I said I want to resign from this service. Could you find somebody and release us? என்றால் வித்தவுட் இன்ஃபார்ம் எங்களுக்கு சொல்லாமல் ஒரு ஃபண்டை நிப்பாட்டினா இன்சல்ட்டிங். ஒரு ரெப்யூட்டட் டெம்பிள் பேர் போன டெம்பிள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியும் ட்ரஸ்டீஸும் சேர்ந்து ஒரு டிசிஷனை மேக் பண்ணிவிட்டு முக்கியமாக அறிவிக்க வேண்டியது எங்களுக்கு அறிவிக்க வேணும். ஏன்டா நாங்களாம் இடையில் மீடியாவாக இருந்தோம். நாங்கள் கோஆர்டினேட்டர்ஸுக்கு தான் இம்பார்ட்டண்ட்டாக அறிவிக்க வேணும். இல்லாட்டி பேங்க் பவுன்ஸ் பண்ணிடுவோம் எல்லாத்தையும். அடுத்து அறிவிக்க வேண்டியது ஸ்பான்சர்ஸுக்கு. அங்கே காசு கொடுக்குற ஸ்பான்சர்ஸுக்கு கட்டாயம் அறிவிக்கணும். அது அதோட அதில் வந்து டேக்ஸ் ரிலீஃபும் எடுக்கணும். கிளைம் பண்ணிடணும். நீங்கள் ஒரு 15 பவுண்ட் எடுத்தால் அவள் 25% எடுக்கணும். அதுலேருந்து கோயிலுக்கு அந்த காசும் அங்கே இருக்குது. அப்போ அதெல்லாம் சேர்த்து தான் இங்கே கொடுக்கணும். அப்போ நான் 2-3 நாங்கள் இருக்கிற டைமில் பல்காக கொடுத்து நான் ஞாபகம் இருக்கோ எல்லாருக்கும் தெரியாது. நியூ இயருக்கு தைப்பொங்கலுக்கெல்லாம் அவை இந்த கமிட்டி டிசைட் பண்ணி கொடுத்த வேண்டாம் கிளியர் பண்ணுறதுக்கான ஃபண்டு. அவை அந்த ஃபண்டை வச்சிருக்கே இல்லாது. ஆனால் கொடுக்குற சோர்ஸை நிப்பாட்டினது சொல்லாமல் அது ஃபைனலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு அறிவிச்சிருக்கலாம். செய்ய இல்லை. நான் செய்த அளவில் ஃபஸ்ட்டாக நான் அவைக்கு ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு செகண்டாக உங்களுக்கு ஒரு சர்க்குலர் லெட்டர் ஒன்று போட்டுனான். இந்த டேலேருந்து நாங்கள் இனி ஆக்ட் பண்ண மாட்டோமான்ட்டு. ஆனால் பிறகு ஐ காட் எ ப்ரெஷர் பேக். எல்லாரும் சேர்ந்து கால் பண்ணிச்சுன்னா நீங்கள் தொடராட்டி அப்படியே பிளாக் பண்ண போயிடுவேன்ட்டு. அப்படியே ஒரு சுச்சுவேஷனில் நான் விட்டேன்டா பிளாக் ஆகிடுவேண்டாக்காண்டி நான் திருப்பியும் ஒரு லெட்டர் போட்டேன். as a life member for the temple நான் ரீகன்சிடர் பண்ணுறேன். ஐ கேன் ஹெல்ப் யூ டு கண்டினியூ அண்டு. அதுக்கு பிறகு தான் டாக்குமெண்ட்ஸை கேட்டு உங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கேன். ஒரு 24th of July சேர்மன் அப்படின்ற லெட்டரோடு நான் எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணினான். 24th of July இந்த லெட்டரில் பழையபடி கேட்டிருக்கிறார் எல்லார்ட்டையும் தெரிச்சொல்லி. அப்போ இது டிலேயிங். இப்போ இருக்கா மெயில டிபார்ட்டினா பிறகு நான் ரிசைன் பண்ணுறேன், திருப்பி ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு பிறகு லெட்டர் வருது எல்லாருக்கும் அனுப்ப சொல்லி. அப்போ நான் நம்பிக்கை வச்சேன் ஓகே இதெல்லாம் வந்தோடனே கொடுப்பினோம்ண்டு. இவ்வளோ கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு கொடுக்க துவங்க இல்லை. இன்னும் ஹோல்டு இந்த 15th போகாதுன்னு தெரியுது எனக்கு. டேட்டியான விஷயம் படி இந்த 15th போகாது இப்போ. ஆனால் அதுக்காண்டி தே ஆர் ஃபைட்டிங் ஃபோர். எல்லோரும் அங்கே இன்டர்னலி தே ஆர் டாக்கிங் அபவுட் இட். யாருக்காலே ஒரு ஆளுக்கால வரப்போகுது, எங்களுக்காலையா இல்லாட்டி ரிஜிஸ்டாருக்காலையான்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களோட மணி உங்களுக்கு வந்து சேரும். அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாங்கள் தரத்தான் உங்களை நேரடியாக வர சொன்னாங்க. ஜால் விஷனை பொறுத்தவரை நாங்கள் அப்டேட் பண்ணிக்கொண்டு இருப்போம். என்ன நடக்குன்னு குரூப் மெயிலில் வரும். அதை பார்த்துக்கொள்ளுங்கோ. இப்போ மிஸ்டர் வேதநாயம் இவரான் உங்களை ஜிஏ இருக்க இந்த ப்ராஜெக்டை 2019 ஃபார்மேட் பண்ணவர், இங்கே ஒரிஜினேட் பண்ணவர். அப்போ அவரை கூப்பிட்டுனால் அவர் என்ன மாதிரி ஒரிஜினேட் பண்ணுன்றதை விளங்கப்படுறது சொல்லி அவர் இப்போ உங்களுக்கு விளங்கப்படுத்துவார்.